சரி, டெல்லியில இருந்தக்கூடிய அந்த மையக்குழு கூட்டத்தில் நீங்க கலந்துக்கல, நீங்க கலந்துக்காத பெரும் சர்ச்சை ஏற்படுத்துது. என்ன காரணம்? சர்ச்சையெல்லாம் இது ஒன்றும் இல்லைங்கண்ணா. தலைமை மீது நீங்க அதிருப்தியா இருக்கிற தகவல்லாம் செய்திகள்லாம் வருது. என்னை பார்த்தா தலைமையில் அதிருப்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதெல்லாம் இல்லைங்கன்னா, வேலை பளு, தொண்டர்கள் வந்து நேரம் கேட்கறாங்கன்னா, தலைவராக இருந்த பொழுது நீங்க நேரம் கொடுக்கல, விசேஷத்துக்கு வரல, இன்னைக்கு நீங்க வந்து தொண்டனா இருக்கிறீங்க வாங்கன்னு கேட்கறாங்க, அவர்களுக்கும் மதிப்பளிக்கணும். அதே நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் முறையாக தெரியப்படுத்தி இருந்தேன், என்னால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது, எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு அப்படின்னு முதல்ல நான் சொல்லியிருந்தேங்கன்னா. அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா. களத்திலையும் தலைவர்கள் இருக்கணும், அது முக்கியம். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி வந்து தலைவர்கள் களத்தில் இருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம். தொண்டர்கள் சில நேரத்தில் மட்டும்தான் எங்களை எதிர்பார்க்கறாங்க, அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்து நாங்கள் இருக்கணும். ஒரு தொண்டன் எதிர்பார்ப்பது அவங்களுடைய சுப நிகழ்ச்சியில, துக்க நிகழ்ச்சியில அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு அதையும் செய்வதும் என்னுடைய கடமையாகத்தான் பார்க்கிறேன். எங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பெருந்தன்மை மிக்க தலைவர்கள், அவங்களும் இந்த பாதையெல்லாம் தாண்டித்தான் நீங்க பெரிய தலைவர்களா இருக்கிறாங்க. அதனால் ஒரு தனிப்பட்ட சங்கடங்கள் அவங்களுக்கும் புரியும். அதனால் இதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் பெருந்தன்மையாகத்தான் அதை பார்ப்பாங்க.